பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே, கலங்காதே, திகையாதே, விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே, திகையாதே, விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த வாசங்கள் அருந்திட்டாலும், தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த வாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 31வது வசனம். மத்தேயு 14:31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இங்கே ஆண்டவர் பேதுருவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பேதுருவும் மற்ற சீஷர்களும் படகுகளை போய்க் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று கடல் கொந்தளித்து அவர்கள் பயந்து அலறும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து போய் அந்த நடுராத்திரி வேளையிலே அந்த படகிலிருந்து அவர்களை காப்பாற்றும்படியாக ஆண்டவர் கடந்து போனார். கடலின் மேல் நடந்து போனார். முதலாவது சீஷர்கள் பார்த்து ஏதோ ஆவேசம் என்று கத்தினார்கள். மறுபடி ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று. உடனே பேதுரு, ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் கடலின் மேல் நடக்க எனக்கு உத்தரவு கொடும் என்று சொன்னான். ஆண்டவர் ஒரு கட்டளையிட்டார், நீ வா என்று சொல்லி. அவன் அப்படியே கடலின் மேல் நடந்து வந்தான். இயேசுவையே நோக்கி பார்த்து நடந்து கொண்டிருந்த பேதுரு ஒரு நிமிடம் சுற்றிலும் இருக்கிற கொந்தளிக்கிற கடலையும் அலைகளையும் பார்த்தான். பார்த்த உடனேயே அவனுக்குள்ளே ஒரு பயம் வந்தது. அப்படியே அவன் தண்ணீருக்குள் அமிழ்ந்து போக ஆரம்பித்தான். இயேசுவை நோக்கி பார்த்து நடந்தவன் ஜலத்தின் மேல் முதலாக நடக்கிறான். மிகுந்த சந்தோஷம். ஆனால் சூழ்நிலையை பார்த்தவுடனே, ஆண்டவரை விட்டவன் கண்களை எடுத்து சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலையை பார்த்தவுடனே அவன் அமிழ்ந்து போக ஆரம்பித்தான். அப்பொழுதுதான், இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட்டவுடனே ஆண்டவராகிய இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? இன்றைக்கு அநேக வாழ்க்கையிலே சந்தேகம் அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடையாயிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அந்த சந்தேகத்தை, பயத்தை நம்மை விட்டு தூக்கி எறிந்து விடுவோம். கர்த்தரை முழுமையாய் விசுவாசிப்போம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எவனாகிலும், எந்த மனிதனாகிலும் மலையை பார்த்து நீ பெயர்ந்த சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், நம்முடைய இருதயத்தில் சந்தேகம் எழும்பிவிட்டால் நாம் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்படியே நடக்கும், அவன் சொன்னபடி ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் விசுவாசத்தினாலே, ஆண்டவருடைய நாமத்தினாலே எதை சொல்லுகிறோமோ அது நிச்சயமாகவே நடக்கும். சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று தாவீது எழுதுகிறார்.
ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால், நம்முடைய விசுவாசம் எல்லாம் நமக்கு ஒரு ஜீவனுள்ளோர் தேசத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அங்கே அநேக நன்மைகளை அனுபவிக்க போகிறோம். அதை விசுவாசிக்கும் பொழுதுதான் நாம் பலனடைகிறோம், அந்த நன்மையை பெற்றுக்கொள்கிறோம். அப்படி விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று தாவீது எழுதுகிறார். ஆகவே நாம் ஆண்டவரை விசுவாசிப்போம். நமக்கென்று ஒரு ஜீவனுள்ளோர் தேசத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அங்கே அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று விசுவாசிப்போம். அந்த மேன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது, கவலைப்படாமல் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் பொழுது, நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை போஷிப்பார், நம்மை உடுத்துவிப்பார், நம்மை வழி நடத்துவார். எதை குறித்தும் கவலைப்படாமல் கர்த்தரை முழுவதுமாய் விசுவாசிப்போம், சந்தேகப்படாமல் விசுவாசிப்போம். ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று. 7ஆம் வசனம் மறுபடியும் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று சொல்லி. நமக்கு சந்தேகம் வந்துவிட்டாலே ஆண்டவரிடத்திலிருந்து எதையும் நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவே தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, சந்தேகப்படுகிற ஒரு மனிதன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அவன் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று எழுதப்பட்டிருக்கு. நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆகவே இன்றைக்கு சந்தேகப்படாமல் நாம் விசுவாசிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இந்த நாளிலும் கூட நாம் பேதுருவை போல சந்தேகப்படாதபடி, பயப்படாதபடி இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். நம்முடைய சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை நோக்கி பார்க்காதபடி, அந்த பிரச்சனைகளின் மேலே கடலில் நடந்த ஆண்டவர் அந்த பிரச்சனைகளின் மேலே நம்மை நடக்க வைப்பார். அந்த பிரச்சனைகளை பார்க்காதபடி இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே சந்தேகப்படாமல் அவரை விசுவாசித்து மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபைகளை இன்றைக்கு தரப்போகிறபடியினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். இயேசுவின் நாமத்தினால நன்றி சொல்லி நான் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.